வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு மேடவாக்கம் லொக்கேஷனில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடு தாங்க இது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஓன் யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தாமரை ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இது வந்து என்னென்னா டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் கிடையாது, வெளியில் அவுட்டர் படிக்கட்டு இருக்கிற வீடு இது. அதனால் நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மேடவாக்கத்து சிவகாமி நகரில் இருக்கிற பிரின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க. இது எங்கே இருக்குன்னு கூகுள் லொக்கேஷனில் போட்டு பாருங்க. இந்த காலேஸ்வரி டவருக்கு பக்கத்து ரோடு வழியாக உள்ள வந்தீங்கன்னா இந்த காலேஜில் வரும். அங்கேருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அந்த வீடு வருங்க. மெயின் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு வரும். இங்கே வந்து 2 கேட் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து கார் பார்க்கிங், ஒன்று வந்து பைக் பார்க்கிங் இருக்கு. இந்த வீடுடைய ஒரு செட்டப் என்னன்னா, கீழே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கு வித் கார் பார்க்கிங்கோட. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டபுள் பெட்ரூம் இருக்குங்க. அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர்ல டெரஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட இருக்கு. இந்த ரூம் உள்ள வந்தீங்கன்னா இது ஒரு பழைய வீடுங்க, புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பெயிண்டிங் ஒர்க்கு ப்ளஸ் இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. உங்களுக்கு எந்த செலவும் இருக்காது. வீடு நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. அந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ண மெட்டீரியல் மட்டும் தாங்க இருக்குது, அதை மட்டும் தான் கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. அதர்வைஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமுங்க, ஆளை ஒட்டின மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு காம்பேக்ட் கிச்சன் இருக்குது. இது வந்து கீழே இருக்கிறது சிங்கிள் பெட்ரூம். உங்கள் ஃபேமிலி சைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்கன்னா கீழே இருந்துட்டு மேலே இருக்கிற 2 வீடு நீங்கள் ரெண்டுக்கு விடலாம். நீங்கள் 4 பேராக இருக்கீங்கன்னா மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்துக்கலாம். பேலன்ஸ் வீடை நீங்கள் ரெண்டுக்கு விடலாம். வீட்டை சுற்றி 2 அடி செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. எதுவும் ஒட்டி கட்டல, உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த ஹால் உள்ள வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமு விண்டோஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது 2 பக்கமும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்கில். இதில் ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க, வெஸ்டர்ன் டைப்பில். அதாவது இந்த சிங்கிள் பெட்ரூமாக இருந்தாலும் இதில் வந்து 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒன்று ஹாலில் ஒன்று இருக்குது, இங்கே அட்டாச் ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது. ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த வால் மவுண்டிங் பூஜா ஸ்டாண்டு இருக்குங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்ட ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பூஜா ஸ்டாண்டு ஆன்லைனில் நீங்கள் வாங்கி கூட மாட்டிக்கலாம், உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. வீட்டுக்கு வெளியில் இப்படி வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார் பார்க்கிங்க, ரைட் ஹேண்ட் சைடில் மேலே போகிறது. மேலே ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பைக்கு தாராளமாக பார்க்கிங் பண்ணலாங்க. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 பைக் பார்க் பண்ணலாம். இந்த படிக்கட்டு கீழே 2, இந்த சைடில் 2 பைக் பார்க் பண்ணலாம். இந்த டோருக்கு அந்த பக்கம் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. ஒரு ஹேட்ச்பேக் கார் வந்து கம்ஃபர்டபுளாக நிற்குங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். பெரிய சைஸ் கார் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மற்றபடி ஹேட்ச்பேக் கார் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த ஒரு இதுவும் இருக்காது உங்களுக்கு. மேலே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இதில் ஒரு பெரிய பால்கனி இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 அடி இருக்கும் இந்த பால்கனி. நீங்கள் மார்னிங் ஈவினிங் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மழை வந்தால் துணி காய போகிறது அந்த மாதிரி இருக்கும். இந்த இடம் நல்லாவே யூஸ் ஆகும், நல்ல லென்த்தாக இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு பெரிய வீடுங்க, 2 பெட்ரூமு நல்லா தாராளமாக இருக்குது. இது வந்து இந்த டிவி யூனிட், பழைய வீட்டில் இருந்த டிவி யூனிட். இதை தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் மாடர்னாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த வீட்டில் வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிவி யூனிட்டும் இந்த மாடுலர் கிச்சன் வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டை பொறுத்து இமீடியட்டாவோ இல்லை ஃபியூச்சர்லேயே நீங்கள் மாற்றிக்கலாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஒர்க் எல்லாமே வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. இதில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எல்லாமே வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸு. மேடவாக்கத்தில் மெயின் ரோடு கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது கஷ்டங்க. அதாவது லேண்டுக்கு சரி வீடும் சரி. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பழைய வீடு வாங்கினா மட்டும்தான் உங்களால் மெயின் ரோடுக்கு நியர்பையில் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து செகண்ட் பெட்ரூமு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. நல்ல பெரிய சைஸில் இருக்குது இந்த ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும். இந்த டிவி யூனிட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குங்க. இந்த கிச்சன் வந்து பெரிய கிச்சனு ப்ளஸ் வந்து டைனிங்கோடு இருக்குது. இங்கே ஒரு விண்டோ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, நல்ல வெளிச்சமாக. இந்த எல் ஷேப்பில் இருக்குது இந்த கிச்சன், பெரிய சைஸில். கிச்சன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பழைய வீடுன்றதுனால பழைய டைப்பில் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் படிக்கட்டில் மேலே யாரை வராங்கன்றது நீங்கள் கிச்சன்லேருந்து பார்க்கலாம். இந்த வீடுடைய டீட்டெயில் என்னன்னா, லேண்ட் ஏரியா வந்து 1036 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. அதனுடைய பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2200 ஸ்கொயர் ஃபீட் வருது டோட்டலாக. அதாவது பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு கட்டி பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஆகுது. மேலே இருக்கிற வீடு அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டி 10 இயர்ஸ் ஆகுது. ஆனால் வீடு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எந்த ஒரு கிராக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது வந்து செகண்ட் ஃப்ளோரு. நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த ஏரியாவுடைய ஃபுல் வியூ பார்க்கலாம். நீங்கள் இங்கே வந்து டெரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரூம் இருக்குங்க, வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. நீங்கள் ஏதாவது பேச்சுலர் இருக்கும் ரெண்ட்டுக்கு விடலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா இது ஒரு ஸ்டடி ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெஸ்ட் ரூமோடு இருக்குது.
இந்த ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காப்புல. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும், இந்த சிட் அவுட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவில் பெயிண்டிங் ஒர்க்கோட இந்த கூலிங் பெயிண்டிங்கும் இந்த டெரஸ் கடிச்சிருக்காப்புல. அதனால் வந்து நல்ல கூலிங்காக இருக்கும். கீழே எல்லா ஒர்க்குமே கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்குங்க. உங்களுக்கு அடிஷ்னல் ஒர்க் எதுவும் இருக்காது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரஸில் இந்த துணி துவைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பும் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு உள்ள பாத்ரூம் இல்லாமல் வெளியில் ஒரு அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க இந்த ரூம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். நீங்கள் சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மேலே டெரஸில் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த வசதியெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,30,00,000 சொல்கிறாப்புலங்க. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் ரோட்லேருந்து ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வரும். இந்த வீடு பிடிச்சிருக்கிற கிளைண்ட் வந்து கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. இல்லை இதே ஏரியாவில் நீங்கள் லேண்டு பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் 1 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ 1 கிலோமீட்டர் போகிறனாலும் பரவாயில்ல. நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு லேண்டு வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட லேண்டே இருக்குது. நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணி பாருங்கள். ஸோ இருந்ததுன்னா நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கலாங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.